Hello friends, நாங்கள் லைட் பார்க்க போகிறோம். லைட்டின் இம்பேக்ட் இந்த முக்கியம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்போவுமே. சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பிளேனும் ஒரு ஆப்ஜெக்டும் தான் இருக்குது. வேறு எதுவும் இல்லை, கேமரா இல்லை, லேம்ப் இல்லை. இருந்துட்டு நான் ரெண்டு வியூவில் பார்த்துட்டேன்டா. பாருங்கள், கொஞ்சம் ஆஷ் கலரில் லைட் தெரியுது, ஒரு கிரே கலரில் லைட் தெரியுது. இந்த இம்பேக்ட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் எப்போவுமே இந்த வேர்ல்டு செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வேர்ல்டு கலர் இது ஒரு விதமான லைட்டை இம்பேக்ட் பண்ணும். இதில் நீங்கள் செட் பண்ணுறப்ப ஒயிட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஒயிட்டாக இருக்கும். இதை நீங்கள் பிளாக்காக கொடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு லைட்டும் இல்லை, அங்கே வேர்ல்டும் பிளாக்காக இருக்குது. இப்போ இருண்ட மாதிரி இந்த வேர்ல்ட் செட்டிங்லாம் ஹெச்ஆர் எல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவோம். ஃபுல்லாக இதே மாதிரி அது பேர் பார்ப்போம். இப்போ நாங்கள் லைட் பார்ப்போம். இப்போ லைட்டு போயிட்டு இப்போ இதில் ஒரு லைட்டை இன்சர்ட் பண்ணுவோம். இதில் போயிட்டு லேம்ப் இருப்பேன். முதலாவது பாயிண்ட் லைட்டை இன்வெர்ட் பண்ண உடனே இந்த கேர்சர்லேயே இது வந்துருக்குது. இப்போ நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ரெண்டாக பிரிட்டு இதில் தேவையில்லாத வரலாம் நினைக்கிறேன். இது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ எங்கள் வியூ பாட் இது என்ன நார்மல் மாட் சாலிட் சேவ் மாட். இப்போ லைட்டை நான் இதாங்க. முதல்ல இன்னொரு விஷயம், இந்த 7.9 இதுங்கிட்ட ரெண்டு அமௌண்ட் இதில் வச்சு எடிட் பண்ணிடலாம். இது இந்த அடுத்த வெர்ஷன் வருது 2.8. இதில் EVV என்ற ஒரு புது இன்ஜின் வருது, ரெண்டர் இன்ஜின். அதில் நீங்கள் லைவாகவே எடிட் பண்ணலாம். அப்போ அடுத்த வாரத்தில் பெனிஃபிட் இருக்குது. சரி, நாங்கள் லேம்ப் பார்ப்போம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வாரில் போய் பார்த்தீங்கன்னா லேம்ப் செட்டிங் இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் பாயிண்ட் லேம்ப் நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணுறீங்களோ அதுக்கு இதை மாதிரி இந்த பிரைட்னஸும் கூடும் குறையும். ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி இந்த பிரைட்டும் அந்த ஷேடோவும் மாறும். இந்த சைஸை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் வர பாயிண்ட் லேம்பில் முதலாவது சைஸ்ன்னு இருக்கிறது இந்த ஹார்ட் ஷேப் ஹார்ட்னஸ் சொல்கிறது, இந்த அடர்த்தின்னு சொல்லுவாங்க. 0 விட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒரு நாட் ரியலிஸ்டிக் லுக். இது ரியலிஸ்டிக்காக இருக்காது. பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு கீழே இருக்க பவுன்சர் அப்படின்னு சொல்கிறேன். இது நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கீங்க, இங்கே பவுன்ஸ் ஆகிறோம், லைன் பவுன்சிங். கீழே இருக்க ஸ்ட்ரென்த் பாயிண்ட் லேம்பை கூட்ட இதில் ஸ்ட்ரென்த் கூட்டிகிட்டு போகும் லைன் பவர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே ரொட்டேட் பண்ணாலும் நீங்கள் எங்கே லைட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது மாறும் மொழியை நீங்கள் எங்கே வச்சாலும் இதுண்ட அந்த ஃபோக்கஸை ரொட்டேட் பண்ணிடுது. எல்லா இடம் ஈவுனா ஒரு லைட்டின் எஃபெக்டை கொடுத்துருக்கும் இந்த பாயிண்ட் லேம்ப். இந்த சைஸை கொஞ்சம் கூட்டிங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக் லுக்காக இருக்குது. ஷேடோ டெலிட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சன் லேம்ப் ஸ்ட்ரென்த் 100 இருக்கீங்கள, வேறு பாயிண்ட் லேம்போட ஸ்ட்ரென்த் 100 இருக்கீங்க, பவர் குறைவாக இருக்குது. ஆனால் சன் லேம்போட ஸ்ட்ரென்த் 100 இருக்கு, பயங்கர பவராக இருக்குது. குறைச்சி ஒவ்வொரு லேம்புக்கும் ஸ்ட்ரென்த்னஸும் ஹார்ட்னஸும் வித்தியாசப்படும். வண்ணில் விட்டாவே நார்மல் ரியலிஸ்டிக் லேம்ப் இது வந்துருக்கு. சன் லேம்ப் நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும்
ஒரே விதமான இதை தான் எஃபெக்டும் கொடுக்கும். ஆனால் இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம் இந்த பக்கம் பார்க்கணும். இப்போ இங்கே இருக்குது இது இந்த ஷேடோ வந்து இப்படி இங்கே உள்ளோன்னா பாருங்க இது ஷேடோ பின்னால் விழுது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்போவுமே முன்னால் லைட் விழுந்துட்டுருக்கும் எஃபெக்ட்னா. இதை நீங்கள் மூவ் பண்ணால் மாறுபடும். இதை நீங்கள் மூவ் பண்ணால் இது இந்த ஷேடோன்னு மாறப்படாது, ரொட்டேஷன் மட்டும் மாற்றலாம். இப்போ இதுக்கு நீங்கள் இதுக்கு இடையில ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா கட்டாயம் அது மறைக்கும். ரொட்டேட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன். லேம்பை எங்கே ப்ளேஸ் பண்ணணுன்றது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. எஃபெக்டிவாக உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு தெரியணும். ஆப்ஜெக்ட் இது நீங்கள் மெட்டீரியலில் பார்க்கிங்க, இது ஒரு கிளாஸ் மாடலாக கிளாஸ் ஷேடாக கொடுத்தீங்கன்னா கிளாஸ் லுக். இப்போ இந்த கிளாஸ்லேருந்து வெளிச்சம் மாறுற மாதிரிலாம் மாற்றலாம். இதுகளை நீங்கள் நான் டீல் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட். ஸ்பாட் லைட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லேம்பை ஸ்பாட் லேம்ப் இதுன்ற ஸ்ட்ரென்த்து சரியான குறைவு. இப்போ கொடுக்கீங்களா பாருங்கள், நான் மூவ் பண்ண சரியான ஸ்ட்ரென்த்து 1000 ஸ்ட்ரென்த்து போனப்போ கொஞ்சம் எஃபெக்ட் வருது லைட்னு. சேம் அகைன் இந்த சைஸ் வந்து இந்த ஹார்ட்னஸ்ன்னு சொல்கிறது, அடர்த்தி தன்மை. நீங்கள் சொன்னீங்கன்னா ரியலிஸ்டிக் லுக்காக இருக்கும் ஷேடோ இந்த மாதிரி. இது கீழே இருக்கிறது இந்த கோன் சைஸ், இந்த வட்டம் எத்தனை இதில் இருக்கும் இந்த கூட்டம் கூட்டிகிட்டு போகும் 360. இது குறைச்சிங்கன்னா குறைச்சிட்டு வரும். ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் மாடல் பண்ணிங்கன்னா இந்த லைட்டை யூஸ் பண்ணிடலாம். ஆனால் இது சரியானது. மற்றது இந்த வட்டத்தின் ஹார்ட்னஸையும் இதில் கூட்டி குறைக்கலாம். பிளாண்ட் இந்த ஆப்ஜெக்ட் இந்த கோன் இங்கே இதை இம்பேக்ட் பண்ணுதுங்க. இந்த கோன் சோன் கேஸ் ஷோ ஹோனை கிளிக் பண்ணி இது ஸ்பாட் லைட். இந்த ஹெமி லைட்டுன்னு சொல்கிறது இந்த பிளெண்டரில் ஒர்க் பண்ணாது. இந்த சைக்கிள் 2 ஒர்க் பண்ணாது. சைக்கிள் 2 ஒர்க் பண்ணாது. இது பிளெண்டர் 2 யூஸ் பண்ணுறது சன் லேம்புக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்தது. ஹெமி லேம்ப் இதில் நாங்கள் பார்ப்போம். சன் லேம்பும் ஹெமி லேம்பும் சேம், 2க்கும் ஒரே இதுதான். இதில் நாட் சப்போர்ட்டட் இன்டர்பிரட்டட் ஆஸ் அ சன் லேம்ப். ஏரியா லைட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இந்த ஆப்ஜெக்ட் கிட்டவாக இதை யூஸ் பண்ணலை நாங்கள். இது இந்த சைஸை கூட்ட பாருங்க, சைஸை கூட்ட ஒரு ஸ்கேட் ஷேப்பில் வரும். சைஸ் கூட்டிகிட்டு போக நல்ல பரவலாக எல்லா இடம் வெளிச்சம் வரும். ஆனால் இந்த இது குறைஞ்சிடும், பவர் குறைஞ்சிடும். நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக கூட்டணும். ரெண்டு ஷேப்பை மாற்றலாம். ட்ரையாங்கிள்ஸு அப்போ ஒரு டியூப் லைட் அப்படியான இது ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த லைட்டை நீங்கள் டியூப் லைட் நீங்கள் இப்போ எமிஷன் சென்டர் கொண்டு செய்துட்டு அந்த இம்பேக்ட் எங்கே கால் விழுதுன்ற காசு இந்த யூஸ் பண்ணலாம். சைஸ் தான் லேம்பை. இந்த லேம்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது உங்களோட க்ரியேட்டிவிட்டி. சைஸில் இது இந்த இம்பேக்ட் இருக்குது. இதே மாதிரி இந்த ஒரு கோடு பாருது ஷேடோ இந்த பக்கம் விழுமன்றதை காட்டும். இந்த மஞ்சள் கோடு நீங்கள் கூட மாற்றிக்கொள்ளலாம். எப்போயுமே லேம்ப் செட்டிங் செய்யல இப்படி ஒரு வியூ பட்டை எடுத்து 2 வியூ பட்டை பிரிச்சுட்டு 2 மொட்டில் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக இங்கே லேம்ப் செட்டிங் செய்வோம்னா தெரியும்.
அது ஒரு வியூ போர்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட லேம்ப் எத்தனை லேம்ப் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். லேம்பை இன்சர்ட் பண்ணால் உங்களோட ப்ராப்பர்ட்டின்னு அந்த 2 டைமிங் கொஞ்சம் கூட எடுக்குதுன்னா அவ்வளோ லைட் இம்பேக்ட். எந்த லேம்பை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்ற பழகிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால் விழுது லைட். ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே செட்டிங்கில் விட்டுட்டு பாருங்க. இப்போ 500 விட்டுட்டு இதுவும் 0.5 விட்டுட்டு ஒவ்வொரு லேம்பையும் செலக்ட் பண்ணி காட்டுங்க. பாயிண்ட் லேம்புக்கு இப்படி இருக்குது இந்த எஃபெக்ட், சன் லேம்புக்கு ஆகக்கூட இருக்குது, ஸ்போர்ட் லேம்புக்கு இப்படி இருக்குது, ஏரியாவுக்கு இப்படி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் மாறப்படும். அதே மாதிரி இந்த கலரே மாற்றலாம். இந்த கலரில் எல்லாத்துக்கும் சேம் தான். இந்த பிரைட்னஸ் இதில் கொட்டி வைக்கலாம். இந்த பொட்டல்ஸ் எல்லாம் 2 வேறு 2 செட்டிங்கெல்லாம் பார்ப்போம். அது மாதிரி இந்த இது எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்மள தூரத்தில் இருக்குன்றதை பொறுத்து இந்த ஸ்ட்ரென்த் இதாக இருக்கும். லைட்டின் ஸ்ட்ரென்த் ஸ்பாட்டில் ஸ்பாட்லாமே நீங்கள் ஸ்கேல் பண்ணால் அது இந்த இதை கூட்டி குறைச்சி பண்ணலாம். சன் லேம்பை நீங்கள் என்ன தான் ஸ்கேல் பண்ணாலும் அந்த இது மாற போகிறதில்ல. நீங்கள் ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ண லேம்பு லைட்டின செட்டிங் தான் இங்கே மோஸ்ட்லி அப்ளிகே ஆகும். அடுத்து நாங்கள் எமிஷன் ஷேடரை பார்ப்போம். எமிஷன் ஷேடரும் இந்த இதுக்கு எமிஷன் ஷேடர் இதுதான் லைட்டின் இம்பேக்டை கொடுக்குறா. அதை எப்படி யூஸ் பண்ணுறதா பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.